மிகப்பெரிய சிறப்பே தேர்வுகளுக்கு மாணவர்களை அவங்க பயிற்றுவிக்கும் அந்த முறைதான். இப்ப வழக்கமா ஒரு மாணவர் அமர்ந்து படிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன முடியுமோ படிப்பாங்க, அப்பா அம்மா கேட்பாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க. ஆனா இப்ப மைண்ட் ஆப்ஸ் பக்கமா வந்தாங்கன்னா குரு ஏஐ இருக்கிறாங்க, நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. இந்த மிட் டேர்ம் இடை தேர்வுக்கான தயாரிப்புகள்லாம் எப்படி இருக்கு? அதாவது போன வாரம் தான் இதை பத்தி நம்ம பேசணும் இல்லையா தெரிசா? பேசின கையோட எல்லா பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நிறைய கால் வர ஆரம்பிச்சிருச்சு. பேனிக் ஆயிட்டாங்க. எக்ஸாமா என்ன செய்யணும், என்ன பண்றோம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல தெரியுசா. இருக்கு. அதுக்கு வந்து இப்ப பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வருதோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு காய்ச்சல் வருது. ஆமா, இந்த காலத்துல அப்படிதான் நடக்குது. பெற்றோர்கள் தான் இன்னும் வந்து பயங்கரமா பதறாங்க. அதனால குழந்தைகள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இல்லையா? ஓகே, சோ அப்ப நிறைய கேள்வி வருது. இப்ப நீங்க ரிவிஷன் சொன்னீங்க, அது என்ன செய்யணும், எப்படி வந்து பிள்ளைங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முறை டைம் டேபிள் போடுறோம், கால அட்டவணை. ஆமா, சோ பிள்ளைங்க எத்தனை மணிக்கு படிக்கணும் அப்படின்னு, என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நிறைய பிள்ளைங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வீக்கான சப்ஜெக்ட் தொடவே மாட்டாங்க. கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அந்த வீக்கான சப்ஜெக்ட் தான் முதல்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும், அங்கதான் ஸ்டார்டே பண்ணணும். ஓகே, மூணாவது விஷயம் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பிராக்டிஸ் பண்றோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செய்யதான் அது அந்த சப்ஜெக்டே நம்மளுக்கு புரிய வரும். அந்த கான்செப்ட் என்ன சொல்ல வராங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லாமே கேள்வியும் நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நாலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, திருப்பி ரிவிஷன் பண்றோம். இப்ப இந்த 4 விஷயமே நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷலிட்டியே. நம்மளோட எடு கன்சல்டனும் சரி, நம்ம டியூஷனோட டீச்சர்ஸும் சரி, இந்த 4 விஷயம் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 விஷயம் ஃபாலோ பண்ணாலே போதும் திரேசா, கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த விஷயங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு டியூஷன்ல அந்த எல்லா அம்சங்களும் ஆல்ரெடி ரெடியா இருக்குது. ஆமா, அங்க பதிவு செய்து அவங்க கிளிக் செய்தாலே போதும், எல்லாம் ஒரே தளத்துல இருக்கு. இது எல்லாத்தையுமே அவங்க போயிட்டு வேற இடத்துல தேடி போகணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் ஒரே தளத்துல அவங்களுக்கு அது விரல் நுணுக்கி கொண்டு வந்துட்டோம் நம்ம. ஆமா, கல்வியை மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து வர்த்தக வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க இல்லையா? சரி, உங்க வர்த்தக குடும்பத்துல எத்தனை பேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய வர்த்தக வாய்ப்பை பற்றி சொல்லுங்க தினேஷ். கண்டிப்பா திரேசா, அதாவது இன்னைக்கு வந்து டியூஷனை பத்தி தான் இப்ப நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. ஓகே, சோ டியூஷனை பயன்படுத்துறதுக்கு எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாலே வந்து 5 மில்லியன் மாணவர்கள் இருக்காங்க. இது வந்து 1ஆம் ஆண்டுல இருந்து படிவம் 5 வரைக்கும். ஆனா இப்ப நம்ம கிட்ட வந்து ப்ரீ ஸ்கூல் முதற்கொண்டு நம்ம வந்து லான்ச் பண்ணிட்டோம். அப்ப ஒரு 4-5 வயதுல இருந்து டியூஷன் பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஏறக்குறை வந்து ஒரு 6 மில்லியன் மாணவர்கள் இன்னைக்கு டியூஷன் பயன்படுத்துறதுக்கு நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போனோம்னா தெரியுசா, நம்மளுக்கு ஒரு பெரிய பலம் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணிருக்கோம், ஒரு வியாபார வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஓகே, சோ மக்கள் வந்துட்டு இலவசமா எந்த முன்பணம் முதலீடு இல்லாம நம்ம கூட வந்து ஒரு பார்ட்னரா இணைய முடியும். அவங்க இணைஞ்சதுக்கு அப்புறம் எந்த அனுபவம் கூட இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பயிற்சிகளை கூட எல்லாமே நாங்க அவங்களுக்கு இலவசமாவே அவங்களுக்கு ஏற்படுத்தி